காஞ்சி சிட்டுக்குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சம்பா ரவை கோதுமையை வச்சு நானே இன்னைக்கு புட்டு செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றத சொல்கிறேன். சம்பா ரவை, அரை முடி தேங்காய், ஏலக்காய் 5, முந்திரி 15 கிராம் முந்திரி 2 பொடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 நாட்டு சக்கரை, நெய். இதை வச்சு தான் நான் இன்னைக்கு புட்டு செய்ய போகிறேன். பாத்திரத்தை வைக்கலாம். கேஸில் வச்சு கேஸை பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சுட்டு இப்போ பாத்திரம் சூடேறிச்சு. இந்த ரவையை 1/2 கிலோ ரவையை வறுத்துக்கிறேன். நெய் எதுவும் விடக்கூடாது, சும்மா தான் வறுக்கணும். இப்போ பாருங்க, ரவை வறுபட்டு போச்சு. ரவை வறுபட்டு போச்சுன்னாக்கா வாசனை வரும். நமக்கு ரவை வறுபட்ட வாசனை வரும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி சுட வைக்கணும். பாருங்க, சின்ன சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன். இது 1/4 லிட்டர் தண்ணி. அரை லிட்டர் தண்ணி வைக்கிறேன். ஏறக்குறைய இருந்தால் நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம். வச்சு இப்போ கேஸை பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு, அதில் சும்மா கொஞ்சமாக கல் உப்பு போடுறேன். பாருங்க, இப்போ தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரவையில் இந்த உப்பு போட்டு தண்ணி கொச்ச தண்ணியை போட்டு ரவையில் கலக்க போகிறேன். பாருங்க, 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். சின்ன டம்ளரில் இப்போ 3வது டம்ளரும் ஊற்றிருக்கேன். இது எல்லாம் தண்ணியெல்லாம் இழுத்துக்கும், அதனால் பார்த்து தான் ஊற்றணும். இப்போ என்ன டம்ளர் இது அப்படியே நல்லா ஈவனாக அமுக்கி அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டுங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே தேங்காயெல்லாம் வந்து துருவி ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சிடறேன். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே தேங்காயெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் தேங்காய் துருவி வச்சுக்கலாம். இப்போது தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏலக்காவை போட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சிடுறேன், தண்ணி விடாமல். பாருங்கள், தேங்காய் வந்து இந்த துருவின பதத்துக்கு திட்டமாக அரைச்சி எடுத்துட்டேன், தண்ணி விடாமல். இப்போ வந்து இது ஊறிட்டு இருக்கோம். இதை வந்து ஆவி கட்டலாம். ரவையை, சம்பா கோதுமை ரவையை ஆவி கட்டலாம். பாருங்க, நல்லா ரவை ஊறி வந்துடுச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தை வச்சு அப்படியே ஆவி கட்ட வேண்டியதுதான். 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே கொதிய வச்ச தண்ணி தான் நம்ம ஊற்றிருக்கோம். இட்லி பாத்திரத்தை வச்சு இட்லி தட்டு வைக்கிறேன். அதில் கொஞ்சம் தண்ணி, 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன்.
நல்லா ஊறி வந்துச்சு பாருங்கள். சம்பா கோதுமை ரவை இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சத்து. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம், நமக்கு சத்து கிடைக்கும். உப்புமாவை செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிட்லாம். நாட்டு சக்கரை தான் போட்டு கலக்க போகிறேன். வெள்ளை சக்கரை உடம்புக்கு நல்லதில்லை, நாட்டு சக்கரை தான் போட போகிறேன். கேஸை ஆன் பண்ணுறேன். ஒரு 20 நிமிஷத்தில் வெந்துடும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இட்லி பானை திறந்து பார்க்கலாம். கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், நல்லா வெந்துச்சு. பாருங்கள், நல்லா வெந்துச்சு. இப்போ இது ஆறட்டும். அதுக்குள்ளே நெய்லாம் வறுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ பாத்திரத்தை வைக்கிறேன். பாத்திரம் காஞ்சிச்சு. அதில் ஒரு 4 ஸ்பூன் நெய் விடுறேன். 3 4 ஸ்பூன் நெய். நெய் காஞ்சிச்சு. வறுபட்டுச்சு. இப்போ துரி வச்சு தேங்காயை போட்டு கேஸை சிம்மில் வச்சிடறேன். தேங்காய் முந்திரி நெய்யில் வறுபட்டுச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த ஆவி கட்டின சாம்பார் ரவையை இதில் போட்டுறேன். தேங்காய் முந்திரியில் போட்டுறேன். நல்லா நெய் வாசனையும் இந்த தேங்காய் வறுபட்ட வாசனை எல்லாம் வந்து நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் உடம்புக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது, எல்லாருமே சாப்பிட்லாம். இது காலையில் கூட டிஃபனாக சாப்பிட்லாம், நல்லது, உடம்புக்கு நல்லது. எல்லாம் ஒன்றா கலந்துச்சு. தேங்காய் முந்திரி ஏலக்காய்லாம் ஒன்றா கலந்தாச்சு. இப்போ வந்து நாட்டு சர்க்கரையை கலக்கிறேன். இது 200 கிராம் நாட்டு சர்க்கரை இதை போட்டுருவேன்.
நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாம். இதில் கல்லுலாம் இல்லை, சுத்தமான நாட்டு சக்கரை. பாருங்க பாருங்க, ஆரோக்கியமான சம்பா ரவை புட்டு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. உப்புமா செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுப்போம். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காஞ்சி சிட்டுக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.